அற்புத கதைக்களத்தோடு முதல் படமே அசத்தல் படமாய் தந்த அறிமுக இயக்குனர் திரு கே ராஜசேகர் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரன் சூர்யா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? உங்களுடைய பேர் உச்சரிக்கும் போது ஒரு பெரிய புத்துணர்ச்சி சார். அப்படியா? ஏன்னா நம்மளுடைய மாப்பிள்ளை திரைப்படம், தர்மதுரை திரைப்படம், அந்த மாதிரி ஆரம்ப காலத்துல ராஜசேகரன் ஒரு டைரக்டர் இருந்தாரு. அதோட நான் வந்து என்னோட பேர் வந்து ராஜசேகரன். அவரை பார்த்து ராஜசேகரன் மாத்திக்கிட்டீங்க. நான் சின்ன வயசுல வந்து ஸ்கூல் படிக்கும்போது அவரோட காக்கி சட்டை, தம்பிக்கு இந்த ஊரு, என் காக்கி சட்டை ஒன் ஆஃப் மை ஃபேவரட். எவ்வளோ நாள் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு தெரியாது. ஸோ அப்படியே அது அவரோட ஃபேன் நான். அவர் ஃபேன். ஆனால் அப்படியே நினைச்சோம் நீங்கள் போலீஸ்காரராக இருப்பீங்களோன்னு நினச்சோம் நாங்கள், அந்த ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும். நான் டிஃபென்ஸ் பேசிக்கலி ஏர்ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன் நான். சின்ன வயசு ஆஃப்டர் ஸ்கூல் வந்து ஏர்ஃபோர்ஸ் போயிட்டேன் நான். ஒரு 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு சினிமா மேலே இருக்கிற ஆசைனால வித் பெர்மிஷன் ஃப்ரம் ஒய்ஃபோட பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சார், ஒய்ஃபோட பர்மிஷன் இல்லாமல் சினிமாவே போக முடியாது. நீங்கள் சினிமா வேறு எடுத்திருக்கீங்க நீங்கள். அப்ப வந்து யோசிச்சாங்களா அவங்க, வேண்டாமே இந்த ஜாபே நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி? ஆமாம், ஆக்சுவலி ஏர்ஃபோர்ஸ் லைஃப் வந்து அதையும் சொல்கிறேன் நான். டிஃபென்ஸ் லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் சொல்லுவாங்க, கஷ்டம் வந்துட்டு. ஏர்ஃபோர்ஸில் கஷ்டம் இருக்குது, எல்லா ஃபீல்ட்லையும் கஷ்டம் இருக்குது. அதுலேயும் ஏர்ஃபோர்ஸ் லைஃப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். எப்படின்னா அங்கே மார்னிங் டியூட்டி போவீங்க, 1:40 நான் இருக்கும்போது இப்போ 2 o'clock ஆகிட்டாங்க, 1:40 முடிஞ்சிடும், 1:50 வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்துடுவேன். அவ்வளோதான். அப்புறம் ஈவினிங் வந்து சாயந்தரம் ஒரு ஒய்ஃபு குழந்தைங்களாம் பார்க் போவோம், வருவோம், ஜாலியாக இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ண இடங்கள்லாம் அப்படி இருந்துச்சு. அதே நேரம் பிஃபோர் மேரேஜ் கார்கில் வார்லையும் நான் இருந்திருக்கேன். ஓகே. 98 to 2000 மார்ச் வரைக்கும் ஸ்ரீநகரில் இருந்தேன். அப்போ நான் இருந்த போது பீரியட் தான் கார்கில் வார் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் டஃப் டைம். 24 hours ஆன் ஜாப். டிஃபர்ஸ் நம்ம இருக்கிற இடங்களை பொறுத்து. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்ததுனால வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஜாலி லைஃப், கம்ஃபர்ட், நல்லா சேலரி இருந்துச்சு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தோம். என் ஒய்ஃபை நான் டெய்லி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு கனவு இதுதான் அப்படி சொல்லிட்டு இருப்பேன் நான். அப்போ வந்து ஒரு நாள் சொன்னால், சரி அப்படின்னா நீங்கள் போங்க, ட்ரை பண்ணுங்கள், ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு. இல்லை பசங்களாக இருக்காங்கும்போது இல்லை நம்ம வாங்க வில் சி அப்படின்ட்டு போட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துச்சு. வரும்போது நான் வந்து டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அப்போ நான் வரும்போது என்னோட ஏஜ் வந்து 37. டெக்னிக்கல் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உள்ள என்ட்ரி கிடைக்கும்ட்டு அந்த மாயா அகாடமி ஆஃப் அட்வான்ஸ் சினிமேட்டிக்ஸ் ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டுடியோ வீக்கன்ஸே எஜுகேஷன் இன்ஸ்டியூட். அதில் போயிட்டு அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் கோர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு த்ரூ சம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக மெல்ல மெல்ல அப்படியே வந்து முயற்சினால சுசிகணேஷ் சார்கிட்ட வந்து ஃபஸ்ட் ஜாயின் பண்ணேன். கந்தசாமி அது முடிஞ்ச பீரியடு. அப்போ நான் ஏர்ஃபோர்ஸ் வந்து லீவ் போட்டு வந்து அவரோட ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் முடிஞ்ச பின்னாடி அவர் பாம்பேக்கு வந்து திருட்டு பயில ஹிந்தியில் எடுக்கிறதுக்காக போனார். ஸோ அவர் கூட ஃபஸ்ட்டு போகிறேன். கதை இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கதை எழுதுவோம், நம்ம டிஃப்ரெண்டான ஸ்டைல் நாவல் மாதிரி எழுதுவோம், டிஃப்ரெண்டாக எழுதுவோம். அவரோட போய் அங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது தான் ஸ்ட்ரக்சர் என்ன, ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதணும், ஒன்லைன் எப்படி எழுதணும், எல்லாமே அவர்கிட்ட வந்து எல்லாம் கற்றுக்கிட்டேன். உருவாச்சு. ஆமாம். இன்னொன்று, நீங்கள் இந்த படம் ஒயிட் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் வந்து அன்வான்ட் ஒரு டைலாக் கூட, ஒரு வார்த்தை கூட இருக்காது, கிறிஸ்பியாக இருக்கும். இது அவர்கிட்ட அந்த திருட்டு பையில ஸ்கிரிப்ட்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அவரோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ராங்காக இருக்கும், டைலாக்ஸ் அன்வான்ட் ஒன்றும் இருக்காது. ஆடியன்ஸை வந்து இந்த சீன் முடிஞ்சால் அடுத்து என்னென்னு வந்து அது இட்ஸ் ஹூக் மாதிரியே இருக்கும். அந்த சீனை தூக்குனீங்கன்னா படம் கதை புரியாது. அது அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். ஸோ ஆல்வேஸ் ஐம் தேங்க்ஃபுல் டு சுசி சார். அவர் மூலமாக தான் நான் இன்னைக்கு ஐ கேன் ப்ரூவ். இப்போ ஸ்டோரி டிஸ்கஷன் அப்படிங்கிறது திரைப்படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுசி கணேசன் சார் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அவர் கூடவே ஸ்டோரி டிஸ்கஷன் உட்காந்துருக்கீங்களா சார்? நீங்கள் ஸ்டோரி ஆக்சுவலாக வந்து திருட்டு பயில நான் ஒர்க் பண்ண திருட்டு பயில படம் அதை டிரான்ஸ்லேட் தான் பண்ணாங்க. ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அது ஃபுல்லாக நான் கூட வந்திருக்கேன். ஹிந்தி நல்லா தெரியும்ல? ஹிந்தி தெரிஞ்சது எனக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ அவர் அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போதும் எனக்கு அந்த ஹிந்தி கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாற்றினார். அப்போ எங்கிட்ட நானும் கூடவே இருந்தவர் கூட அவங்க ஹிந்தி அசிஸ்டன்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கள வச்சு அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணோம். பட் கதை வந்து அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஸ்டோரி டிஸ்கஷனில் அவரை ஃபுல்லாக நான் உட்காரல. ஓகே. அதே மாதிரி சினிமாவுக்கு வரணும்னு வந்து நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. பட் நிறைய பேர் நாங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கோம்னா, நடிகராக வரணும்னு ஆசைப்படுவாங்க, ஆக்டராக வரணும்ப்பா, அந்த ஸ்க்ரீனில் வந்து எல்லாரும் நம்மளை பார்த்து கொண்டாடணும், அந்த மாதிரி ஒரு ஆசைகள்லாம் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டீங்களா டைரக்டராக தான் வர வேண்டும்? கே ராஜசேகர் அந்த டைரக்டர் இருக்காருல்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த காக்கி சட்டை படம் இது மாதிரி கமர்ஷியல் மூவிஸ் அதெல்லாம் அவரை பார்த்து தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன உள்ளே புல் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி ஆபாபான் சார், செல்வமணி சார், லைக் செந்தூரப்புவே, அதுவும் எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு தெரியாது. இது கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, இதெல்லாம் வந்து ஸ்கூலில் தான் இருக்கு. +1 அப்போ தான் ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்ண ஜஸ்ட்டு முன்னாடி அப்படி எப்படியாவது 40 வயசு 50 வயசு தான் டிக்கெட் அப்போ வாங்கிட்டு படத்துக்கு போயிடுவேன் நான். நீங்கள் வரும்போது இணைந்த கைகள் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அதான் சொல்கிறேன், இணைந்த கைகள்லாம் பயங்கர. அதில் வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் சீன் இருக்குங்களா, அந்த சீன்லாம் வந்து இன்னும் மறக்க மாட்டேன். அது மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு ஆசையில் தான் வந்தது.
ஸோ டைரக்ஷன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆடியன்ஸ் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தரணும். உள்ளே வந்தாங்கன்னா வந்து எல்லாத்தையும் மறந்து ஒரு எங்கேஜிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். ஸோ டைரக்ஷன் தான் ஃபஸ்ட்டு. நடிகை ஆகுறது இல்லை, பட் என் ஃபேஸ் தெரியணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. வேற ஒன்றும் கிடையாது. மார்ச் 3க்கும் உங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்காமே சார்? ஆமாங்க. அது என்ன ரகசியம் சார்? கனெக்டிங் சார்னா அது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. மார்ச் 3 2010 தான் சுசி சார் நான் ஜாயின் பண்ணுறீங்க. சினிமாவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட அன்னைக்கு நாள் தான். அன்னைக்கு வந்து அவரோட சாரோட மேனேஜர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி 1ஆம் தேதி சொல்கிறாரு மார்ச் 3 வந்து ஜாயின் பண்ணுட்டு. ஏன் நாளைக்கு நான் எனக்கு கேட்டேன் சார், ஏன் சார் நாளைக்கு என்ன சார் அப்படின்ட்டு. இல்லை மார்ச் 3 காலையில் சாமி கோயில் தான் போயிட்டு வாங்கிட்டாரு. நான் அப்படியே வந்தேன்னா அன்னைக்கு வந்து என் பையனோட பர்த்டே, 2வது பையனோட பர்த்டே. வீட்டில் வந்து சொன்னேன் சுமதி மார்ச் 3 மாதம்னா அப்படியே ஒய்ஃபோட பேர் சுமதி அப்படின்னா அன்றைக்கி ஆதிக்கு பர்த்டேன்னா அது ஒரு ஹாப்பினஸ். அவனோட பர்த்டே அன்னைக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க தெரியல. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி இப்போ டேரக்டராக ஒரு சூப்பரான மூவி ஒயிட் ரோஸ்னு கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த ஜேர்னியை பார்க்கும்போது. ஒரு டேரக்டராக எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க? ஒரு குழந்தை அது ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ கற்பனையிலேருந்து அப்படியே மெல்ல மெல்ல டெவலப் ஆகி அது இத்தனை மாதங்கள் வருடங்கள் ஆக்சுவலாக வருடங்கள் தான் அது. ஐ திங்க் இந்த ஸ்டோரி நான் எழுதி 4 இயர்ஸ் மேலே இருக்கும் ஸ்டோரி எழுதிட்டு. நான் அப்போ வந்து எனக்கு சான்ஸ் இல்லாதப்போ நான் வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்ததுக்கு காரணம் நான் சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்குலாம் அப்படி தேட்டரில் போனால் அந்த லைக் ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசை. கமர்ஷியலாக ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசை. ஸ்கிரிப்ட் எல்லாமே எங்கிட்ட அப்படி தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு படத்துக்கு வந்து பெரிய பட்ஜெட் தர மாட்டாங்க. அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு சப்போர்ட் இப்போ சேதுராமன் இருக்கு. அப்படி அவரும் பழனி, நான் சொந்த ஊர் பழனி, அவரும் பழனி பக்கத்தில் மஞ்சனாக்கிப்பட்டி சொந்த ஊர். அவன் பழனி, பட் நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸு. அவன் வந்து எடிட்டர் இருக்கு. அப்படி அவன் வந்து சொல்லுவான், ஃபஸ்ட்டு படங்கள் இவ்வளோ பட்ஜெட்டில் ஒர்க் அவுட் பண்ணதை சின்ன பட்ஜெட்டில் எதாவது பண்ணுன்ட்டு என்ன பண்ணலாம் த்ரில்லர் பண்ணும். அப்போ வந்து என்றைக்குமே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி பண்ணி லவ் ஸ்டோரியே போயிட்டுருக்கும். டக்குன்னு ஏதாவது ஒரு இன்னொரு சப்ஜெக்ட் வந்து ஒரு ஜேர்னல் வந்து மாற்றும். ஸோ அது ஒரு கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும். ஸோ நான் என்றைக்குமே நான் ஆசைப்பட்டது வந்து இந்த ஜேர்னலில் போதும் அதில் பண்ணக்கூடாது. அது ஆப்போசிட் பண்ணால் தான் ஆடியன்ஸ் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு வருவாங்க. அது ஒரு வேளை ஹிட் ஆயிரும், நமக்கு கரெக்டாக கொடுத்தோம்னா ஹிட் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஹாரர் காமெடி நிறைய போயிருந்துச்சு. அப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நிறைய படம் அதே வந்திருக்கும். அப்போ எழுத ஆரம்பிச்சது இந்த கதை எழுதிட்டு த்ரில்லராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சது. அவன் நான் எல்லாம் வந்து நிறைய ஐடியாஸ் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து தான் பண்ணோம். படம் முடிச்சுட்டு ட்ரை பண்ணோம். யாரும் ஃபஸ்ட்டு படம் யாரும் சப்போர்ட் பண்ணல. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கரெக்டாக வந்து மதியம் நானும் சேர்ந்து என் ஃப்ரெண்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 1:30 2 o'clock ½ an hourல வர முடியுமான்னு கேட்டாங்க. ஸ்டுடியோ 9 ஆஃபீஸுக்கு. ஆர்கே சுரேஷ் இருக்குல்ல சார், சாப்பிட்டு இருக்கு சார் வந்துடுற சொல்லிட்டு அட்ரஸ் தெரியாது, ஒன்றும் தெரியாது, வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. சாப்பிட்டு அவன் வரல, அவன் ஒரு மீட்டிங் இருக்குன்னு போயிட்டான். நான் போனால் அவர் ஆடியோ ரெடியாக இருந்தாங்க, வேறு டீமோட பேசியிருந்தாங்க. நான் போனேன்னு உட்கார சொல்லிட்டு கதை சொல்லுங்க. நான் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணேன். நான் கற்றுக்கிட்டதை வந்து எங்கே காட்டணுமே, லைக் சிஜி கோர்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரெசன்டேஷன் வாய்ஸ் ஓவர் எல்லாம் பண்ணி ரெடி வச்சுருந்தேன். போயிட்டு ஒன்லைன் மட்டும் சொல்லிட்டு சார் இதை பாருங்கன்னு ஒரு 6 minutes ப்ரெசன்டேஷன் போட்டு பார்த்தோன்னா அப்படியே திரும்பி பார்த்தாரு. இல்லை ஸ்கிரிப்ட் ரெடி ஆனார், ரெடி சார், டைலாக் வித் டைலாக் ரெடி சார். உடனே டீம் எல்லாரையும் கூப்பிட்டாரு. இந்த படம் நம்ம பண்ணுறோம், படம் லாக். சூப்பர். அந்த தருணத்துக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தது. எத்தனை வருஷமாக வந்து உழைச்சிட்டு எனக்கு நம்ப முடியல. ஏர்ஃபோர்ஸ் வேலையெல்லாம் வேற விட்டுட்டு எனக்கு நம்ப முடியல. சார் சொன்னோன்னா எல்லாரும் சொல்லிட்டாரு. நான் ஷூட்டிங் போயிருந்தப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 20 days வந்துடலாம், நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டாரு. சரிங்க சார்ன்ட்டு தேங்க்யூ சார்ன்ட்டு கீழே வந்துட்டேன். லேப்டாப்லாம் தூக்கி வச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சேதுக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொன்னார்றான்னா அப்போ அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுலான்ட்டு. ப்ரீவியஸில் நாங்கள் வந்து கதை நிறைய பேர் சொல்லியிருக்கோம். அவன் கூட இருப்பான், அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்து வந்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகுது வெளியே வந்து எனக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த வேர்டை வச்சுன்னா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா. அதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி 20 days கழிச்சு ஒரு நைட் 11 o'clock ஃபோன் வந்துச்சு, காலையில் ஆஃபீஸ் வந்துருங்கிட்டு போனோம். 2 daysல ஸ்டார்ட் பண்ணுறோம்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. டக்குன்னு அப்படியே வந்து அந்த 20 daysல வந்து அவருக்கு எங்களோட கான்டாக்ட் இல்லை. அப்போ எனக்கு ஒரு பயம் விட்டுட்டா ஆரம்பிக்கணுமோ. ஏன்னா வந்து அவங்க நிறைய பிஸியாக இருப்பாங்க, நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வரும். இது ஓகேன்னு சொல்லிட்டாங்க, இதோட பெட்டர் ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா அதுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு பயம் வந்துருச்சு. ஆனால் எக்ஸாக்ட்லி 20 days கழிச்சு வந்தார், ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தார். வந்தோடனே கால் பண்ணார். நெக்ஸ்ட் டே வந்து வித்தின் 3rd day அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஹீரோயின் வந்து கயலானந்தி, அவங்களை நான் பார்க்கவும் இல்லை. ஆர்டிஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க சார்? ஆக்சுவலாக இந்த கதைக்கு வந்து நான் ஆர்கே சுரேஷ் சார் சொன்னேன், சார் ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும், ஹோம்லியாக வேணும் அப்படின்ட்டு சொன்னேன். அவர் 2-3 ஆப்ஷன் கேட்டார். ஃபஸ்ட்டு கயலானந்தி, மகிமா நம்பியார் அப்படின்னு 2-3 ஆப்ஷன் பிளான் பண்ணிட்டு மகிமா நம்பியார் கதை சொல்லலான்னு பார்த்தோம். அப்புறம் அந்த பொண்ணு இன்னும் சின்ன பொண்ணு இருக்குது சார், வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் கயலாந்தி சொல்லுங்கன்னாரு.
அப்புறம் அவங்க ஈபி தான் நம்பர்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஃபோனில் தான் கதை சொன்னேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கதை கேட்டு கொஞ்சம் சொல்கிறேன் சார் நாங்கள். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வந்து 12 மணிக்கு பதியும் கதை சொல்லி மறுபடியும் டீட்டெயில்டாக சொல்ல சொன்னாங்க. ஆரம்பிச்சு ஒரு 2 மணிக்கு கதையை முடித்தேன். சார் நான் பண்ணுறேன் சார் நாங்கள். ஓ உடனே இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணுன்ட்டார். பொங்கலுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். இப்போ அவங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க. நான் இப்போ கதை இப்போ தான் சொல்லி முடிச்சிருக்கோம். என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லுக் விடுங்கிட்டார். அப்புறம் அந்த மேடம்கிட்ட பேசி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்பி, வைஃப் ஃபோன் எடுத்து டாக்குமெண்ட் அனுப்புங்கன்னு அனுப்பி அதை வச்சு நாங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் விட்டோம். ஓ அதுலயே பண்ணது தான் ஃபர்ஸ்ட் லுக். இந்த மாயா முடிச்சது எவ்வளவு வேலை பார்த்துருக்கு. அதெல்லாம் வந்து டிசைன் பண்ணாரு. ஐடியாஸ் மட்டும் இப்படி பண்ணலான்ட்டு பண்ணது. ஓகே, சோ ஆனந்தி வந்து எப்படி சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. ஆர்கே சுரேஷ் அவர்களை ஃபர்ஸ்ட் இவர் தான் இந்த கதைக்கு ஆப்டா இருப்பாருன்னு கதைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் போகும்போதுங்க அவர் ஹீரோ. இவர் வந்து நம்ம ஸ்டுடியோ 9ல பண்ணலாம் சொன்ன உடனே அவரே ப்ரொடியூசரு. அவர்கிட்ட போய் நீ வில்லனா பண்ண சொல்ல முடியாது, இல்லாட்டி வேற கேரக்டர் பண்ண சொல்ல முடியாது. நான் சொன்னேன் சார் நீங்களே ஹீரோ பண்ணிருங்க. அப்படியே வந்து ஆள் நல்லா தான் இருப்பார், போலீஸ்க்கு கரெக்டாக இருப்பார், மீசை முடிக்க விட்டாரு போலீஸ் இருப்பார். அந்த நீங்கள் அந்த ஏசிபி கேரக்டர் நீங்கள் பண்ணிடு சார். நான் இல்லை நான் சைக்கோ கேரக்டர் பண்ணல அப்படின்னாரு. ஓ அவரே கேட்டது. ஆமாம் இல்லை சார் நீங்கள் இதை பண்ணுங்கன்னு. ஆனால் இப்போ ஆக்சுவலி இப்போ பார்க்கும்போது அந்த கேரக்டர் அவர் தான் ஆப்டா இருந்தாரு. சரி, இப்போ நீங்க சொல்லும் போதே தெரியுது அந்த சீன் மெமரியா இருக்கு எனக்கு. அந்த கலர் கரெக்ஷன் அவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருப்பீங்க டெக்னிக்கலா. அந்த ஒரு கிராமஃபோன் பாடிட்டு இருக்கும், சார் வருவார், அந்த பழைய நினைவுகளால் பார்ப்பாரு, ஆனந்தி அந்த பொண்ணாக தெரிவாங்க. அந்த மியூசிக்கும் நல்லா இருக்கும், அந்த ஷார்ட்டும் செம்மையாக இருக்கும், கலர் கரெக்ஷனும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அந்த படத்துக்காக நீங்கள்? டெக்னிக்கல் நான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் டீம் இருந்தால் தான் வருங்க. இப்போ நம்ம வந்து வந்து நம்ம என்ன நம்ம படிச்சிருந்தாலும் ஐ நாட் கேமராமேன். எனக்கு வந்து நான் கேமராமேன் எனக்கு எப்படி வேணும் இல்லாட்டி ரெஃபரன்ஸ் காட்டலாம். எல்லாம் எனக்கு கேமராமேன் பேர் இளையராஜா, டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். ஃபுல் எங்கள் டீமே ஃபுல்லி சப்போர்ட்டிவ் தான். கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் ஆகட்டும், எவ்ரி ஒன், ஆர்ட் டைரக்டர், அவரோட ஆர்ட்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் அந்த படத்தில். எல்லாமே பயங்கர சப்போர்ட்டிவ். எனக்கு வந்து நான் வந்து எல்லா இந்த சீனுக்கு, அதாவது நீங்கள் சொல்கிற அந்த டான்ஸ் சீக்வன்ஸுக்கு லீலா மாஸ்டர்னு ஒரு மாஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட வந்து நான் இப்படி தான் வேணும், எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் காட்டினேன், எனக்கு இது மாதிரி வேணும், ரொம்ப லோக்கலாகவும் இருக்கக்கூடாது, வெஸ்டர்னாகவும் இருக்கக்கூடாது, இது மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக வேணும், சைக்கோ ஓடுனது அப்படின்னு அந்த ட்ராக் ஒன்று போட்டு காட்டணும். அவங்க தான் அந்த கொரியோகிராஃப் பண்ணி கேமராமேன் கூட எல்லாம் வச்சு பண்ணாங்க. நான் அதை வேடிக்கை தான் பார்த்தேன். ஓகே, ஃபுல்லாக அவங்க தான் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் ரெண்டு 3 ஷார்ட்ஸ் மட்டும் ஏதாவது எனக்கு தோணுதை மட்டும் சொன்ன வழியே அவங்க ஃபுல்லாக த கிரெடிட் கோஸ் டு போத் ஆஃப் தம். பட் இந்த திரைப்படத்தில் எல்லாமே ஒரு த்ரில்லரும் இருக்குது, சேம் டைம் எமோஷனல் இருக்குது. அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் சுவாரஸ்யமாக ரசிச்சிருப்பீங்க ஷார்ட்லேயே. அந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நிறையா இருக்குமே சார். எனக்கு ரொம்ப ப்ளஸ் இந்த படம் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட் டைம் டேரக்டர். எனக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பர். மேட் மீ கம்ஃபர்டபுள். எனக்கு வந்து அதிக வேலையே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு நடிக்க தெரியாது. நான் போயிட்டு கதை சீனை எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படிலாம் வாங்கிடலாம் ஒழிய உட்காந்து அழுது காட்டுங்க அப்படின்லாம் வந்து என்னால் பண்ண தெரியாது. நீங்கள் இப்படி உட்காருங்க இப்படி அழுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது ஓகே, இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிடுவேன். நான் அழுதுலாம் காட்டினா எனக்கு முடியாது. ஆனந்தி மேடம்லாம் சொல்லவே முடியாது. நான் போய் இதான் சீன் சொன்னால் ஓகேன்றவங்க. சிங்கிள் டேக். சுரேஷ் சார் சொல்லவே தேவையில்லை. சார் நீங்கள் வர்றீங்க நடக்கிறீங்க இதான் இப்படி பார்க்குறீங்க இப்படி பார்க்குறீங்கன்னா ஓகே முடிஞ்சது. ரூசோர்னு ஒருத்தர் புது மூணு முடிஞ்சது. அவரும் வந்து பக்காவாக நான் சொல்கிறது அப்படியே கேட்டு அழகாக ஸ்கேலுக்கு மேலே போகாமல் அழகாக இப்படி பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். புது ஃபஸ்ட் டைம் மூவி மாதிரி தெரியாது. அதே மாதிரி சசிலையா மேடம் ஆகட்டும், அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர சூரியன் பரணி ஆகட்டும், தாரணி ரெட்டின் ஃப்ரெண்டாக வந்திருப்பாங்க. பாப்பாவோட வந்து நான் கதை சொல்லிட்டு இருப்பேன். நான் வந்து பாப்பா நீ இப்படி பண்ணுவோன்ட்டு விளையாடிக்கிட்டே இருக்கும். ஓகே ரெடி அப்படின்னு சொன்னால் ரெடி ஆயிடும். அது மாதிரி ஒரு பாப்பா அது. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக எனக்கு கிடைச்சது எல்லாமே வந்து காட்ஸ் கிஃப்ட் சொல்லலாம். அதுதான். மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும் சார். படத்தில் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மியூசிக், அதுவும் ஆர்ஆர் குறிப்பிட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஜோகன் தான். நான் ஒரு ஜோகன் செவனேஷன் ஒரு அவரும் என் ஃப்ரெண்டு, மெட்ரோ படம் மியூசிக் டைரக்டர். மெட்ரோ நல்லா பண்ணியிருக்கேன். நான் வந்து புக் பண்ணோம். அவர் ஒரு சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டோம். உயிரே சாங் வந்து அவர் தான் கம்போஸ் பண்ணி முடிச்சார். சூப்பராக இருக்கும் சாங். நீங்கள் தேட்டரில் போனீங்கன்னா அந்த ஃபீலே நல்லா இருக்கும். அந்த கேமரா ஒர்க் அதுலேயும் வந்து லீலாவதி மாஸ்டர் தான் பண்ணியிருந்தாங்க. கொரியோகிராஃப் சூப்பராக இருக்கும். நம்ம டிஓபிக்கும் அவங்க எல்லா கிரெடிட்ஸும் 3 பேருக்கு தான் சேரும். அப்புறம் அது கொஞ்சம் படம் டிலே ஆச்சு. டிலே ஆனால் 2-3 படம் கமிட் ஆகிடும். ஜோகன் கமிட் ஆகிட்டு அவருக்கு வந்து இந்த நம்ம லாஸ்ட்டு ஒரு 2 months தான் முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தோம். அப்போ தான் ஃபண்டெலாம் ரைஸ் வாட்ஸ் அரேஞ்ச் பண்ணோம். இப்போ ஜோகன் பிஸியாக இருக்கார். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு டேரக்டர் தரணி ஃப்ரெண்டு இருக்கார். பர்மா படம் ஜாக்சன் துறையில் எடுத்தார்ல, அவர் சுசி கணேசன் தான் எனக்கு சீனியர். அவர் நான் போய் அங்கே சுசி சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ நான் பாம்பேலேருந்து வந்த முன்னாடி இவர் கூட கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணேன். ஸோ அவர் தான் வந்து சுதர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணார் பர்மாவில். அவங்க நல்ல பையன்.
ஸோ இப்போ வந்து 2 மாதம் அந்த கேப்பில் வந்து பண்ணி ஆகணும் 2 மாதத்தில் அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ ஜோகன் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோகனோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் போயிட்டு ஜோகன் முடிச்சாகணும் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா சரி யாரை வேணும் ட்ரை பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. சுதர்ஷனை கூட்டிருந்தோம். சுதர்ஷனை கூட்டி தான் அந்த இதான் படம் அல்ல ரீல்ஸ் எல்லாம் லாக்டு டைம் இல்லை எனக்கு 3 நாளைக்கு ஒரு ரீல் கொடுங்கன்னு. ஃபஸ்ட்டு 2 ரீலுக்கு மட்டும் நான் போய் வந்து மாற்றுங்க சொன்னேன். அதுக்கு பின்னாடி 3 நாளைக்கு ஒரு ரீல் வந்துட்டு இருந்துச்சு. அது அந்த விஎஸ்டியில் வந்து வாசிச்சு எனக்கு அனுப்பிட்டார். வந்தோடனே ஓகே லைவ் போடான்னு எடுத்து வேகமாக முடிச்சது தான் அது. அவரோட எல்லாமே அவரோட எஃபர்ட்ஸ். சூப்பர் சார். அவர்கிட்ட சொன்னால் எனக்கு வந்து இந்த போரிங்காக படத்தை வந்து இப்போ வந்து படம் பார்க்குறேன்னா வந்து தலைவலி வரக்கூடாது, விஷுவலோட சிங்க் ஆகி போகணும், அதுதான் மெயின். அந்த சாங் வைரமுத்து சார் எழுதியிருக்காரு, சூப்பராக எழுதியிருக்காரு. அவர்கிட்ட போய் அந்த லைன்ஸ் வாங்கணும் பாடலில் வாங்கும்போது ஃபஸ்ட் டைம் ஒன்று கொடுத்துருந்தாரு. அது இன்னும் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு சார் கொஞ்சம் எளிமையாக வேணும்னு நான் போய் கேட்டுட்டு வந்தேன். ஏன் நல்லா தானே இருக்கிறாரு. இல்லை சார் கொஞ்சம் எளிமையாக இருக்கணும், நான் வந்து நார்மலான ஃபஸ்ட்டு படம் எல்லாரையும் ரீச் ஆகணும்ட்டு மாற்றி கொடுத்தாரு. பாட்டு எடுத்து போய் ஷூட் பண்ணி போய் காட்டணும். அவர் ரொம்ப ஹாப்பி. அந்த பொண்ணு பிரியங்கா தான் பாடியிருப்பாங்க. த்ரில்லர் மூவிஸ்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப காமனாக பார்த்துட்டு இருக்கோம். ராட்சசன், போர்த்தொழில்னு நிறைய மூவிஸ் வந்து ஆடியன்ஸ் இன்னும் வந்து மறக்க முடியாத மூவிஸாக இருக்கு. உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சா, த்ரில்லர் நம்ம திருப்பி எடுத்துட்டு போகிறோம், ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா, இல்லை நிறைய த்ரில்லர் பார்த்துட்டோம்பாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்களான்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சா as a ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர்? ஆக்சுவலாக இந்த மாதிரி கன்ஃபியூஷன் எனக்கு இல்லை. நான் ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து கான்ஃபிடென்ட் இருந்தேன். என் ஸ்கிரிப்ட் மேலே ஸ்க்ரீன் பிளே மேலே கான்ஃபிடென்ட் இருந்தேன். எனக்கு வந்து அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நேச்சுரலாக நான் சொன்னேன் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதணும். நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது இந்த போர்த்தொழிலாம் வந்துருச்சு. அது வந்து எங்களுடைய ஓகே வாட்ஸ் அன்லக்கின்னு சொல்லலாம், துரதிர்ஷ்டம் சொல்லலாம். நாங்கள் ரெடியாகி வரும்போது எங்களுக்கு முன்னாடி அவங்களாம் வந்துட்டாங்க. இல்லாட்டி நாம தான் ஃபஸ்ட் வந்திருப்போம். அப்போ தான் இதுதான் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருக்கும். அது அப்படியே மாறிடுச்சு. பட் பயமெல்லாம் கிடையாது. ஐ பிலீவ் இன்னும் வந்து எனக்கு இருக்குது எல்லா ஸ்கிரிப்ட்ஸ் மேலே எனக்கு பிலீஃப் இருக்குது. எல்லாமே த்ரில்லராக இருக்குமா? அடுத்து ஒரு த்ரில்லர் தான் இருக்குது. அது இதை விட ஒரு மினிமம் 2 times or 3 times பெட்டராக இருக்கும். ஒய்ஃபோட பெர்மிஷனோட சினிமாவுக்கு வந்து இவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு படம் உருவாகி ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 days வந்து நான் ஸ்க்ரீன் தேட்டரில் போய் நிறைய எப்படியும் ஒரு 300 times தான் பார்த்துருப்பேன். ஃபஸ்ட் டே வந்து தேட்டர் விசிட் போயிட்டு கூட எல்லாம் டீம் உள்ளே போனாங்க. நான் வெளியே நின்று பார்த்துட்டு வாங்கடான்னு அவ்வளோதான் சொன்னேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லைக்னா டேரக்டர்ஸ் தரணிதரன் சார், ஆனந்த், இப்படி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் ஐநாக்ஸில் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். ஆஹா நம்ம படம் தானா அப்படின்ட்டு. அந்த படம் உருவாகிறதுக்கு காரணமே உங்கள் ஒய்ஃப் தான். அவங்ககிட்ட சினிமாவுக்கு வர்றது காரணம் தான் அவங்க. படம் உருவாதுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு தான். பட் அவங்க பிள்ளையார் சொல்லி போடலன்னா வந்திருக்க முடியாது. சினிமாவுக்கு போறதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணாங்க. படம் உருவாதுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு தாங்க. சரி, கதையை மாத்தி கிரெடிட் கொடுக்கணும். ஃப்ரெண்ட போய் காமிச்சிட்டீங்க. ஒய்ஃப் நான் சொல்றேன் சினிமாவுக்கு வர்றதுக்கு சப்போர்ட்டிவ் வந்தாங்கன்னு அக்செப்ட் தட். ஆமா. ஆனா இந்த கதை உருவாதுக்கு காரணம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துரும். பில்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பேஸ்மெண்ட் ஒய்ஃப் தான். அவங்கள கூட்டு போனீங்களா? அவங்க எனக்கு முன்னாடி போய் பார்த்துட்டாங்க. அதுதானே. எப்படி ரிவ்யூ, என்ன ரிவ்யூ சொன்னாங்க? அவங்க பயங்கர ஹாப்பி. அது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு என் ஒய்ஃப் கிட்ட வந்து கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பயங்கர ஹாப்பி. அதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரைடே ஈவினிங் பழனியில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப் எல்லாம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அப்பவே பயங்கர ஹாப்பி ஆகிட்டோம். அழகா சொன்னீங்க. உங்களோட ஒய்ஃப் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்களோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டும் டெஃபினட்டாக இருக்கணும். ஏன்னா அவங்களோட ஒரு புஷ், அவங்க பார்த்துட்டு கொடுக்குற ஒரு ரெவ்யூவும் ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட ட்ரூவாக இருப்பாங்கல்ல, என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதை மாற்றிருக்கலாம் படத்தில், சண்டை போடுவாங்க, இதெல்லாம் கொஞ்சம் இருந்திருக்க வேணாம், இதெல்லாம் நீ இம்ப்ரூவ் பண்ண, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சஜஷன்ஸ் நிறைய. வந்து கோடைரக்டர் ரஞ்சித் வந்திருக்கான். நான் எது எழுதுனா அவனுக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் வந்து சரியில்லைன்னு வச்சுட்டு போயிடுவான். இப்போ டேரக்டர் யாருங்கிற சந்தேகம் வரும்ல, நானா நீயா அப்படிங்கிற மாதிரி. நான் அவனை வந்து சொல்லுவேன் என்னடாதுன்ட்டு. அவன் ஒரு மாதிரி ஒரு கதை சொல்லுவான். ஆனால் அதில் அவனுக்கு சண்டை போடும்போது நான் வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாது எதெல்லாம் பண்ணணும் தெளிவு வந்துடும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் நம்ம வந்து நம்ம மேலோட்டமாக அதை படிச்சு எழுதியிருப்போம். ஸோ இவன் இது வேணாங்கிறான்னா என்ன ரீசன் அப்படி யோசிச்சுட்டு அதை கரெக்ட் பண்ணுவோம். அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. டிஸ்கஷனில் நான் ராஜேஷ்னு ஒரு ஏர்ஃபோர்ஸ் பையன், அவனும் வந்து எனக்கு ஜூனியர். அவனும் வந்து என்ன மாதிரி சினிமாவுக்கு ஏர்ஃபோர்ஸ் விட்டு வந்துட்டான். ஸோ நானும் அவன் ராஜேஷ். எவ்வளோ பேருக்கு எடுத்திருக்கீங்க நீங்கள்? ஒரு முதல் பட இயக்குனராக இந்த படத்தை வெளியிட எவ்வளோ சிரமங்கள் பட்டீங்க சார் நீங்கள்? ஆஃப்டர் படம் ரெடி ஆயிடுச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் பண்ணாது. எப்படின்னா நிறைய வந்து ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன், இங்கே கான்டாக்ட்ஸ் தான் மெயின். என்ன தான் படம் நீங்கள் குவாலிட்டியாக பண்ணியிருந்தாலும் இஃப் யூ ஹேவிங் கான்டாக்ட் யூ கேன் ரீச் த மூவி, அதர்வைஸ் நோ பாசிபிலிட்டி. நிறைய பேர் நான் இப்போ கேள்விப்பட்டேன், நான் படம் ரிலீஸ் ஆன பண்ணி என்னை வந்து நிறைய பேர் கங்க்ராட்ஸ் பண்ணி படம் வந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் வந்து
பல கோடி ரூபா போட்டு படம் எடுத்து 10 கோடி 15 கோடி ரூபா போட்டு படம் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாமல் வழி தெரியாமல் இருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு பை ஃப்ரெண்டு தான் லிங்க் கிடைச்சது. எனக்கு யாரும் டேரக்டர் தெரியாது, ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சைடு நான் பிஸ்னஸ் சைடில் தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தராக அப்படியே என்னை வந்து கைட் பண்ணி வந்து தேட்டர் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஐ எம் லக்கி. இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் கைட் பண்ணி கொண்டு வந்ததுனால ஐ எம் லக்கி. இல்லாட்டி இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டரா இருக்கிறதுனால கேட்குறேன், ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருக்கா, இன்னும் நல்லா ரீச் ஆயிருக்கலாம் படம், இன்னும் வைடர் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகியிருந்தா இன்னும் எல்லாருமே கொண்டாடி இருப்பாங்கன்ற ஒரு சின்ன ஏக்கம் இருக்கா? சின்னதில் நிறையவே இருக்குது. ஏன்னா படம் வந்து ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப கம்மி. பிகாஸ் ஆஃப் த ஃபார் எவ்ரிதிங் வி நீட் மணி. ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருந்தோம்னா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். அது மட்டும் வருத்தம் இருக்குது. ஆனால் பார்த்தவங்க வரைக்கும் எல்லாருமே எல்லாருமே ரிவ்யூஸ், நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸ் சில பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் டைரக்டர்ஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு திருப்தி தருது. படம் நல்லா இருக்குன்னு ஒரு ஹாப்பினஸ். பட் ரெவன்யூ ஜென்ரேட், இது எல்லாமே பிஸ்னஸ் தானே. ஃபார் ப்ரொடியூசர் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கணும். அது ஆகலைங்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. நெக்ஸ்ட் டைமில் வந்து படத்தெல்லாம் இதெல்லாம் எப்படி இது கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வி ஷுட் அவாய்ட் ஆல் தீஸ் திங்ஸ். கண்டிப்பாக சரி. ஏன்னா ரெவென்யூக்கு முதல் படியே ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவ்யூ வந்துச்சு நமக்கு. ஆமா, ஆனால் ஆடியன்ஸுக்கு படம் ஓரது தெரியல. மார்க்கெட்டிங் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமோ. டைம் இல்ல, டிவியில் ப்ரொமோஷன். ஆமாம், அது ஒரு ரீசன். டிவியில் ப்ரொமோஷன்ஸ் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு. அது டைம் மட்டும் இல்லாமல் ஃபண்டு வேணும் எல்லாத்துக்கும். அது இல்லாமல் ஏப்ரல் 14 ரிலீஸ் வேற. ஆமாம், போட்டிக்கு வந்து இப்போ பாருங்க, எல்லா படங்களுக்கு 7 days கிடைக்கும். நம்ம படத்துக்கு 5 நாள் தான் கிடைக்குது. 12 படம் வருதுன்னா நம்ம தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆனா ஒரு ரிவ்யூ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில இனிமேல் கையல் ஆனந்தி அப்படிங்கிறதுக்கு பதிலா ஒயிட் ரோஸ் ஆனந்தின்னு சொல்லலாம் அவங்கள. சந்தோஷம். அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவ்யூ படிச்சேன். நான் படிக்கலீங்க, செம்மையா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. அந்த உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் அதுதான். ஏன்னா உங்க நண்பர்கள் உங்க மனசு சொல்லணும், ஜெயிச்சிட்ட மாறா அப்படிங்கிறது மற்றவங்க சொல்றது உங்க மனசு சொல்லணும்ல. நான் எனக்கு அந்த ஃபீலிங் வரலைங்க. ஏன்னா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. இல்லை ஆகல. அதாவது ஹாப்பினஸ் வரல. படம் ஜெயிச்சிட்டோம்னு எல்லாரும் சொல்லும்போது ஒரு இது இருக்குது, ஒரு சின்னதாக இருக்குது. ஓகே, டன் இட் அப்படின்ட்டு. ரெவன்யூ ஜென்ரேட் இல்லையே. ரெவன்யூ வந்து மக்கள் கொண்டாடினா தான் ஒரு ஹாப்பினஸ். நான் அப்படி தான் வந்தேன். நான் வந்து அதான் சொன்னாங்களே, ஆடியன்ஸ் படத்தை பார்க்கணும், கை தட்டணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அந்த ரெவன்யூங்கிறது ப்ரொடியூசர் தான் போகுது. பட் அவங்க என்ன நம்பி போட்டிருக்காங்களே. அதே மாதிரி நீங்க படத்தை வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது இதெல்லாம் மாத்திருக்கலாமோ, இந்த கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சா? இதெல்லாம் கண்டிப்பா என்னோட அடுத்த படத்துல இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு சென்ஸ் போகும்ல சார்? அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் இருந்துச்சா, இல்ல நீங்க ஃபுல்லாவே வந்து சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்தீங்களா? இல்லை, இருந்துச்சு. படம் ஆஃப்டர் ஷூட் நிறைய இருந்துச்சு. அதை எடிட்டில் வந்துட்டு ஒரு தடவைக்கு 4 தடவை 5 தடவை 10 தடவை கூட இருக்கும். நிறைய உட்காந்து ஸ்ட்ரிம் பண்ணி தேவையில்லாதெல்லாம் வந்து தூக்கிட்டு ஒரு 10 நாள் படத்தை பார்க்காம இருந்துட்டு சடனாக வந்து ஒரு 4-5 படம் வேறு படம் பார்த்து மடி போட்டு பார்த்து ஓகே இதெல்லாம் பர்ஃபெக்ட் தான் கொண்டு வந்த ஸ்க்ரீனுக்கு. ஆனால் இன்னும் சில விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு, இதெல்லாம் எடுத்துருக்கலாமேன்ட்டு ஷூட் பண்ணாமல் போயிட்டோம். பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக படத்தை பார்க்கும் இன்னொரு விஷயம் தோணுச்சு சார். சுசிகணேசன் சார் நீங்கள் இருந்ததுனால அந்த பழக்கம் உங்களுக்கு வந்துருச்சான்னு தெரில. அவருடைய திரைப்படங்கள் டயலாக்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், தேவையில்லாத வார்த்தைகள் இருக்காது. உங்கள் படத்துலையும் அதை கவனிக்க முடிஞ்சது இருக்குங்க. நான் அதாவது அங்கே வரட்டு தான் கற்றுக்கிட்டேன். திருட்டு பையில ஸ்கிரிப்டை வந்து ஹிந்தியில் பண்ணும்போது அந்த டைலாக் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்களே ஹிந்தியில், அது நான் கூட இருந்தேன். ஒரு ரைட்டர் இருந்தார், பட் சார் சொல்லுவார் எனக்கு இதுதான் வேணும் சொல்லுவார். நான் அதை ஹிந்தியில் அந்த ஒரு ரைட்டில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சொல்லுவேன் சார் இதுதான் சொல்கிறாரு. இது ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை சொல்லிச்சுன்னா நான் சொல்லுவேன் சார் இதுன்னு, நோ எனக்கு இதுதான் வேணும் அப்படிம்பார். ஸோ அங்கே வந்து இதுதான் வார்த்தை, இந்த வார்த்தைக்கு இதுதான் பதில் அப்படிங்கிறது வந்து நம்ம அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் அதுதான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அடுத்த படங்கள் அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். வளன்னு பேச விட மாட்டேன். அதே மாதிரி நாங்கள் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேள்விப்பட்டோம். கைலானந்தி ஆக்சுவலாக பயப்படுவாங்க, அந்த இருட்டு, அந்த பேய் த்ரில்லர்ஸ்னா கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு. ஸோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்காமே படத்தில், அது நீங்களே ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆக்சுவலாக மேடம் வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்து சொந்தக்காரங்க எங்காவது ஒரு டெத்து நடந்தால் அவங்க கூட போக விடாமல் அப்படியே வந்து ப்ரொடெக்டிவாக வளர்த்துட்டாங்க. மேடம்கிட்ட போய் இப்படி சொன்னேன், இப்படி மேம் கிளைமேக்ஸ் வந்து ஷூட்டுக்கு 2 days முன்னாடி வந்து பிரேக், அப்போ வந்து கிளைமேக்ஸ் எடுக்கிறோம் அந்த சோன்றில் எங்கள் லொக்கேஷன் நாங்கள் செமெண்ட்ரியா அப்படின்னாங்க. ஆமாம் மேம். ஐயோ நாங்கள் பண்ணலாம் வரவே மாட்டேன் சார், நல்லா சார் மாற்றுங்க சார், எங்கேயாவது மாற்றுங்க சார். நாங்கள் இல்லை மேடம், இந்த கதைக்கு வந்து அங்கே தான் ஆப்டாக இருக்கும். அவர் வந்து டெட் பாடி கூட இப்படிலாம் இருக்கிறதுனால அவரை வந்து அந்த ஒரு சிமெண்ட்டில் வச்சு அவர் கிளைமேக்ஸ் முடிச்சா நல்லா இருக்கும்னு. இல்லை சார் நாங்கள் அப்போ தான் சொன்னாங்க, நான் எங்கேயுமே போனதில்லை சார், நான் ஒரு பணத்தை பார்த்தது கூட கிடையாது, பயமாக இருக்குட்டு. ஒன்றும் இல்லை மேம், உங்கள் சுற்றிலாம் ஆள் இருப்பாங்க, பயப்படாதீங்க வாங்கன்னு கூட்டி வந்துட்டோம். கேராமன்லேருந்து கூட்டி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் கூட்டி வந்தோம். உள்ளே வந்து குழி தோண்டி வச்சுருக்கோம். அவங்க வந்து வில்லந்து ஓடி போய் ஒரு குழிக்குள்ள ஒழிஞ்சுக்கணும், அதை அவங்க சொல்ல வந்து கூட்டி வந்துட்டு அந்த எக்ஸ்டீரியர் ஷாட்லாம் எடுத்தாச்சு, அவங்க நிற்கிறத எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து கேமரா மாற்றிக்கிட்டு மேடம் இந்த இடத்துக்கு உள்ளே உட்காந்துருக்கணும்னு சார் நாங்கள்
ஒன்றும் இல்லை மேடம், ஒன்றும் ஆகாது, நாங்களே இருக்குல்ல பாருங்க பார்க்க, நீட்டாக இருக்கும், சிமெண்ட் சூப்பர் நீட்டாக இருக்கும். நல்லா அதனால் சொன்னேன் இறங்க சொன்னேன், பயந்துக்கிட்டே இறங்குனாங்க. பட் பயங்கரம் வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம் வந்து ஒரே டேக்கே முடிச்சுட்டு அப்பா என்ன இந்த இடத்த விட்டு எல்லா விட்டுருங்கப்பா அப்படின்னு. எல்லா ஷாட்டும் ஒரே டேக் தான். Okay. செகண்ட் டேக் போனது எனக்கு இது வரைக்கும் நினைவில்லை. நான் வந்து இந்த இடத்துல சில இடங்களில் வந்து எமோஷனல் சீன் சொல்லுவாங்க, கொஞ்சம் அழுகிற சீன்லாம் மேடம் கொஞ்சம் லென்த்து மட்டும் கொடுத்துருங்க, நான் எங்கே வேணுமோ கட் பண்ணிக்கிறேன்ட்டு. ஸோ அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஒரே டேக். ஆக்சுவலாக லில்லி ரோஸ் அப்படிங்கிறது ரொம்ப அழகான பெயர். ஆனால் ஈவில் டெட்ல இருந்து அந்த பேய்க்கு பேர் ரோஸ். ஆனால் நீங்கள் ஒயிட் ரோஸ், ஏன் அந்த டைட்டில் சூஸ் பண்ணீங்க சார்? நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. ஆ. ஆக்சுவலாக ஒயிட் ரோஸ் அப்படின்னு வந்து பேர் வந்த இது ஒயிட் ரோஸ் பேர் வைக்கலாம்னு டிசைட் பண்ணணும். இதுக்கு என்ன மீனிங்? ஒயிட் ரோஸ்னால் மீனிங் இருக்காது, வெள்ளை ரோஜா, பட் இருக்கான்னு போய் தேடும் போது அதுக்கு நிறைய இருந்துச்சு. ஃபங்க்ஷனில் இது யூஸ் பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன, இட்ஸ் நியூ பிகினிங், ஒரு நியூ பிகினிங். ஒரு இறந்தவங்க போன சமாதியில் போய் ஒயிட் ரோஸ் வைப்பாங்க, ஏன்னா அவங்க அடுத்த ஜேர்னிக்கு இட்ஸ் ஒரு பிகினிங். இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம்னா அதை டைட்டில் ஒயிட் ரோஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மெல்ல போக போக எங்கள் டெக்னிக்கல் டீம், என்ன டீம், மியூசிக் டைரக்டர், நான் எல்லாம் எங்கள் எல்லாருக்குமே ஒரு நியூ பிகினிங்காக நாங்கள் ஃபீல் பண்ணோம். இந்த படம் நல்லா வந்திருக்கு, இட்ஸ் அவர் நியூ பிகினிங் அப்படின்ட்டு. ஈவன் தோ சுதர்ஷன் ஒரு 2-3 படம் 4-5 படம் பண்ணிட்டார் நினைக்கிறேன். பட் அவர் வந்து அவருக்கு வந்து இந்த படம் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஒன்று வந்து அதுக்காகவே ஒரு டைட்டில் ஒரு சாங் வச்சுருக்கோம், இட்ஸ் எ நியூ பிகினிங் அப்படின்ற ஒரு பாட்டு கூட வச்சுருப்போம். ஸோ அது ஒரு ரீசன். இன்னொன்று கதையில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த கிளைமேக்ஸ் அந்த பொண்ணு வந்து கயலானந்தி மேடம் வந்து போலீஸ் அகாடமியில் போய் ஆல் த லூசிங் எவ்ரிதிங் நெகட்டிவ் எல்லாம் போனபடி போலீஸ் வேலையை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. புது லைஃப் ஆரம்பிப்பாங்க, வித் குழந்தையோட ஹாப்பியாக இருப்பாங்க. அவள் சோகமாக இருப்பாங்க. சின்ன ஒரு டைரக்டர் இருப்பாங்க, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் வி ஷுட் ஓவர் கம் தட், நமக்காக இல்லாட்டியும் நம்ம சார்ந்தவங்களுக்காக நம்ம வாழணும் அப்படிங்கும்போது அவங்க ஹாப்பியாக மாறி குழந்தைக்காக வாழ ஆரம்பிப்பாங்க. ஸோ இட்ஸ் நியூ பிகினிங். ஸோ அதனால தான் ஒயிட் ரோஸ். கண்டிப்பாக சூப்பர் சார். இந்த நீங்கள் சொன்ன மாதிரியே நியூ பிகினிங் உங்களுக்கு அற்புதமான ஒரு துவக்கத்தை கொடுத்துருக்கு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய வெற்றியினுடைய துவக்கியாக மாறணும். ஒட்டுமொத்த ஜெயாடினுடைய குழு சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் சார். நன்றி பிரதர். பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வந்து உங்கள் ஒய்ஃப்க்கும் உங்கள் நண்பர்களுக்கும். நன்றி. இன்னும் நிறைய வெற்றி படங்கள் நீங்கள் கொடுக்கணும் சார். கண்டிப்பாங்க, அதுக்கு தான் Thank you, வந்திருக்கேன். நன்றி. தேங்க்யூ.